வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாற்றிய நட்புள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் சூழ்ந்த இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி கிருபாநெறி அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நெறி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். மாலை வணக்கம், காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமேனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகவகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வருவரையில் நீ நாம் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பழுத்த நிலை வருவரையில் நீ நாம் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பரமானந்தம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடல் படியவருக்கும் நன்றிகள். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானதொரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு ஆறாவது அறிவு. பிற உயிர் உணர்தலாய்
இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவுகளை யூகித்தாலே உறவு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வும் தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோலாம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை இவையுணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல் ஆறாவது அறிவாகும். ஆறாவது அறிவு இந்த எண் வரிசையிலே 0 1 2 வந்து 6ல ஆறாவது அறிவு சொல்கின்றோம். அந்த ஆறாவது எண் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 0 துவங்கிய புள்ளியிலேயே முடியும். 8 துவங்கிய புள்ளியிலே முடியும், ஆனால் சுற்றுப்பாதையிலே வரும். 6ஆம் எண் புள்ளியிலே தொடங்கி 270 பாகை வட்டமாக வந்து குறுக்கே திரும்பிவிடும். இது ஏன் இப்படி அமைத்திருக்கிறார்கள்? மிக அற்புதமான நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு திறம் இந்த எண்ணிலேயே நம்முடைய வாழ்க்கையை அடக்கி காட்டிவிட்டார்கள். அதாவது இறைநிலையிலிருந்து தோன்றிய அறிவின் பயணம், த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த அறிவின் பயணம் இறை துகளிலே தொடங்கி பஞ்சபூதங்களை கடந்து நுண் உயிரிலே தொடங்கி மனிதநிலை வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த இறைநிலையின் பயணம் எப்போது எங்கே எவ்வித முடியும்? தொடங்கிய புள்ளியில் மீண்டும் முடிந்தால் பயணம் நிறைவு பெறுகிறது. அப்படி தொடங்கிய பயணம் 6வது அறிவுமிக்க மனிதனிடத்திலே வந்த பிறகு அது தன் மூலத்தை மறந்து குறுக்கே இடையிலே திரும்பிவிட்டது. இதைத்தான் கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, இடையில போனவனேம்பாங்க. இடையில எப்படி போறது? அப்ப போக வேண்டிய இலக்கு 90 பாகை மேல இருக்கு, அதை மறந்து விட்டு இடையில திரும்பி விட்டான். அப்ப திரும்பிய இடம் எங்க? இந்திரலோகம். இந்திரலோகம் ஒரு மாய உலகம். இங்கே நிஜம் மாதிரி தெரியும். இந்த உடம்பு நிஜமா தெரியும், சொத்து நிஜமா தெரியும், பதவி அந்தஸ்து செல்வாக்கு உறவு நட்பு எல்லாமே நிஜமா தான் தெரியும். ஆனால் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் எங்க இருக்கு? பகவத்கீதையில அருமையான ஸ்லோகம் உண்டு. வெளியில் இருப்பதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காத. இப்போ இந்த எல்லாமே நமக்குள் இருக்குதா வெளியே இருக்குதா? எல்லாம் வெளி உலகத்துலதான் இருக்கு. இப்போ எனக்குள் நமக்குள் என்ன இருக்குது? 7 தாதுக்களால் ஆன உறுப்புகள் நிறைந்த இந்த உடம்பு, இதை அழகிய தோளால் போர்த்த ஒரு நிலை. அப்ப 7 தாதுக்கள், அதுக்கு மூலப்பொருளாகிய உயிர், காந்தம், அறிவு. வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட? எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி சுமந்துக்கிட்டு அவசரப்படுறோம். உறவு நட்பு சொத்து பதவி என்று எல்லாவற்றின் நகல்களை மூளையிலே சுமந்து கொண்டு அவசைப்படுகிறோம். இது எதுவுமே நம்மகிட்ட இல்லையே. பிரிண்ட் மட்டும் நீங்க இருக்குது, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வெளியில இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கையின் நோக்கமே அடிபட்டு போய் குறுக்கே திரும்புவதற்கு காரணம் என்ன என்றால், நிலையில்லாதவற்றை நிலையென உணரும் மருளானா மானா பிறப்பு என்றார் வள்ளுவப்பெருந்தகை. இந்த 6வது அறிவுடைய மனிதனுடைய பிறப்புடைய மாண்பை சொல்ல முடியுமா? விளக்க முடியாத மாண்பு மிக்க பிறவி எது? மானா பிறப்பு. ஆனா என்ன நடக்குது இங்க? நிலையற்றவற்றை நிலையென உணரும் மருளானாம். அந்த மருட்சிக்கு பேர் தான் இந்திரலோகம். இருக்கிற மாதிரி தெரியும், ஒண்ணு இல்லை நிஜத்துல. இது எப்ப புரிய போகுது? பல பேருக்கு செத்தும் புரியாது, சாவு வரைக்கும் புரியாது. சில பேருக்கு துவக்கத்திலே புரிஞ்சிடும். 14 வயசுல ஒரு பையன் கேட்கிறான், எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறோம். 14 வயசுங்க இப்போ. அவன் கேட்கிறான், எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறோம்.
இதற்குள் எதுக்கு இத்தனை ஆட்டம்னு கேட்கிறோம். எப்ப பாரு படிப்பு அது இதுன்னு துரத்தி 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 ஓட்டிக்கிட்டே இருக்கிறோமே, எதை நோக்கி இந்த ஓட்டம்? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும்? அப்போ இந்த வாழ்க்கை என்பது ஒரு நிஜம் மாதிரி தோன்றுகின்ற ஒரு பொய் உலகம். எது நிஜம், எது நிலையானதோ அதை அறிவது தானே உண்மையான அறிவாக இருக்க முடியும். பொய் பொருட்களையே சுற்றி சுற்றி வந்து வாழ்க்கையை தொலைத்து விட்டால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருமையா சொல்வார், பெறுதற்கரிய மாட பிறப்பு பெற்ற ஒருவன் இப்பிறப்பிலேயே ஈஸ்வர தரிசனத்தை பெற முடியாமல் போனால் அவன் வீணே பிறந்தவன் ஆகிறான். அவன் வீணே பிறந்தவன் ஆகிறான். இவன் பிறந்ததுக்கும் செத்ததுக்கும் ஒரு அடையாளம் கிடையாது. அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை என்றார் கண்ணதாசன். இவன் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எனவே இப்படி குறுக்கு போனவன் தான் ஏராளம். ஒரு முறை நிஜத்தில் நடந்த நிகழ்ச்சி, நான் ஓய்வு பெறுவதற்கு முன்பு ஒன் மேன் பிரான்ச் இது, நான் ஒரு ஆள் தான், அப்புறம் மேனேஜர். ஒரு 150-200 பேர் 300 பேருக்கு மேல வருவாங்க ஒரு நாளைக்கு. அந்த ஹாலில் 150 பேர் கெப்பாசிட்டி. அப்போ கவுண்டருக்கு வந்த ஒருத்தர் வந்து 2 மணி நேரம் ஆச்சு சார், 2 hours வீணா போச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க வந்த ஒரு எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு. ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. ஆளுக்கு 1 நிமிஷம் கணக்கு போடுங்க, எவ்வளவு நிமிஷம் ஆச்சு? அப்ப நீங்க அரை மணி நேரம் முன்னாடி வந்திருக்க கிடைச்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னேன், நீங்க பரவாயில்லைங்க, 2 மணி நேரம் வீணா போச்சுன்னு வருத்தப்படுறீங்க. நாட்டுல பல பேர் பிறந்ததே வீணா இருக்குது, அவன் வருத்தப்படுதல பாருங்க, நீங்க யூ ஆர் கிரேட் அப்படின்னு. அவருக்கு நான் பாராட்டுறேன்னா திட்டுறேன்னு புரியல. ஒரு மாதிரி பேந்த முடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்படி பிறப்பே வீணடித்த மக்கள் எத்தனை கோடிங்க? 1 2? எல்லாம் இடையில போன கேஸ் தான். அதனால் இந்த இடையிலேயே போகக்கூடியதை மேல நிமித்தணும். இதுக்கு தான் காஞ்சி மடத்துல சங்கராச்சாரியார் அற்புதமான ஒரு அடையாளம் வச்சிருப்பார். அந்த தண்டம் வச்சிருப்பாருங்க இல்லைங்களா? அது எதுக்காக வச்சு சுமந்துட்டு இருக்கணும்? எங்க போனாலும் அவங்க கையில் தூக்காம போக மாட்டாங்க. அது எதுக்கு சுமந்துட்டே போறீங்க? அது ஒற்றை மூங்கில் போல அல்ல, 5 கிளைகளை வெட்டிய மாதிரி தான் அந்த தண்டம் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க? ப்ரூனிங். ஒரு தேக்கு மரம் வைக்கிறோம், அத கிளைகளை வெட்டவில்லை என்றால் உயரம் போகாது மரம், உயரம் போனதான் லாபம். அது போல இந்த மனம் 270 டிகிரியிலிருந்து உயர்ந்து 360க்கு போகணும். அது குறுக்க திருப்பி விட்டுட்டா 5 புலன்களில எப்படி மேல போக முடியும்? அதன் பயணம் தடைப்பட்டு விடும். உச்சியில மோட்சத்தை அடைய முடியாது என்று காட்டுவதுதான் அந்த தண்டம். அது தண்டத்துக்கு சுமக்க கூடாது, அர்த்தம் தெரிஞ்சு சுமக்கணும். அர்த்தம் தெரிஞ்ச பிறகு எதுக்கு சுமக்கணும்? அர்த்தமும் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் வெட்டிக்கு சுமப்பானே. எனவே இந்த ஐம்புலன் வாழ்க்கையிலிருந்து, உடல் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து சற்றே திரும்பி இந்த பிறவியின் நோக்கம் என்ன? 270 360க்கு போகணும், மீண்டும் பூஜ்யமாகணும். எங்க இருந்து தன் பயணத்தை துவங்கினோமோ அதே இடத்தில் அடைகின்ற போதுதான் இந்த மனம் நிறைய பெறுகிறது. அதற்கு மேல் மனம் ஏதாவது கேட்குதா பாருங்களேன். இத்தனை காலம், அதாவது கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவார், பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. அப்ப இந்த மனசு என்னமா நம்மளை ஆட்டி வச்சிருக்கு என்றால் இன்பங்களை நோக்கியே துரத்தி கொண்டிருந்தது, இன்பங்களை நோக்கியே துரத்தி கொண்டிருக்கிறது. அப்போ தேடி இன்பம் கிட்டிக் கொண்டே இருக்கணும் இல்லையா? இன்பம் யாவுமே துன்பம் ஆகுமே.
இதுதான் வாழ்வின் அனுபவமே. அப்ப இன்பம் எப்படி துன்பமா மாறுச்சு என்ற காரணத்தை மகசிங்க சொல்றாங்க. பிற உயிர் உணர்தலாய் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவுகளை யூகித்தாலே. அடுத்த உயிர் துன்பப்படுதா சுகப்படுதா? காரணம் என்ன பார்த்தா தெரியுது. அதை உறவு கொண்டு உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வு, அசம்ஷன், யூக உணர்வு. யூகித்து அறிவது. நாம துன்பப்படல சுகப்படல, அந்த ஜீவன் அந்த மனிதன் துன்பப்படுகிறான் சுகப்படுகிறான். அது எப்படி இருக்கும் என்பது நமக்கு எப்படி தெரியும்? அதை எட்டு பிடிக்கக்கூடிய அறிவு யூக அறிவு, அசம்ஷன், கருத்துருவம், அனுமான். அனுமானம், மனதுக்கு ஓமானம். அப்படி யூகித்து அறிகின்ற போது யூக உணர்வு தோன்றும். நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோலாம் அறிவு அதனின் மூலம். அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் திறவுகோலாம் அறிவு. எந்த அறிவு? பகுத்தறிவு. அதனின் மூலம் தெய்வ நிலை. 270 டிகிரி வரைக்கும் வந்தது இல்லையா? அது நுண்ணுயிர் அறிவிலிருந்து ஓரறிவு ஈரறிவு வந்து ஆறறிவாக நிற்கிறது. இது பேரறிவாக முற்றறிவாக நிறைவு பெறணும். அப்ப அந்த நிறைவு பெறுவதற்கு என்ன வழி என்றால், இந்த அறிவை முதல் அறியணும். எனக்குள் இருப்பது எத்தனாவது அறிவு? 6 அறிவு. சரி, அறிவு எத்தனை வகை? 1, 2, பலவா? அறிவையே நம்ம 6ஆ நினைக்கிறோம், 5ஆ நினைக்கிறோம். கண்ணாசன் ரொம்ப அழகா சொல்வார், 6 அறிவில் ஓரறிவு. கண்ணாசன் இல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும். 5 அறிவு நிலைக்குமான அதுவும் கூட டவுட்னாரு. அப்ப எங்கெல்லாம் 6வது அறிவு அவுட்ன்றத அடுத்து வரக்கூடிய வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டு. சரி, அப்ப 6 அறிவு இருக்கா 5 அறிவு இருக்கா? எத்தனை அறிவு இருக்கு எங்க உலகத்துல? இருக்கிறது ஒரே ஒரு அறிவு தான். இருக்கிறது ஒரே ஒரு அறிவு தான். இது எப்படி ஆராய்ச்சி என்றால், ஒரே அறிவு தான். அந்த அறிவுக்கு அறியும் திறம் இல்லை. நான்சென்ஸ். இறைவன் உணர முடியாதவன். உன்னை நீதான் உணரானின் வடிவம் தன்னை காட்டு, கலைந்திடுவல் யான் என்றான் சகாதேவன். அப்போ அந்த சுத்த வெளியாகிய பேரறிவுக்கு தான் யார் என்று அறிய முடியாது. அப்ப அறிவதற்கு என்ன வேணும்? இப்போ இன்றைக்கு விஞ்ஞானம் உச்சத்தை தொட்டிருக்கிறது, காட் பார்ட்டிகள் வரைக்கும். இப்போ ஒரு பென் டிரைவ்ல ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறோம், அல்லது ஐக்ளவுடு, கூகுள் டிரைவ், எல்லா மெசேஜ் அங்க இருக்கு, அங்கே இருக்கு. ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ செல்போனோ லிங்க் பண்ணாம ஏதாவது எடுக்க முடியுமா? எல்லாம் ஏன் கணக்கு தான், வேற யாரும் பார்க்க முடியாது பாஸ்வேர்டு இல்லாம. ஆனால் அதற்கென்று ஒரு கருவி இல்லாமல் அதை பார்க்க முடியுமா? அது மாதிரி தான் அறிவு. அது மூலம். ஆனா அதுக்கு ஒரு கேட்ஜெட் இல்லாம அது ஒண்ணு பண்ண முடியாது. அந்த கேட்ஜெட் தான் ஓரிலிருந்து தொடங்கி 6வது அறிவாக நிற்கிறது. டைரக்டா வர முடியல, மனிதனாக வர முடியல. பைபிள்ல கூட 5 பூதங்களை படைத்தார். 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டும் சுகித்திருக்க கடவது என்று ஆசீர்வதித்தார். அருமையான வசனம் இது பைபிள்ல. சுகித்திருக்க கடவது என்று ஆசீர்வதித்தார். 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். சுகித்திருக்க கடவுள் என்று ஆசீர்வதிக்கல. சுகித்திருக்க கடவுள் என்று 5 ஜீவன் வரைக்கும் ஆசீர்வதித்த தேவன் மனிதனுக்கு ஆசீர்வதிக்கல. ஏன் ஆசீர்வதிக்கல? தன்னை போல சாயல், அதனால் சுகம் அதன் இயல்பு. அறிவின் மறு பெயர் இன்பம்.
அறிவின் மறுபெயர் இன்பம். எப்படி? இப்ப 5 அறிவு வச்சுக்கீங்களேன், 5 புலன்கள். இப்ப நம்ம 6 அறிவு இருந்தாலும் 5 புலன்கள் தான் நமக்கு இருக்கு. 6வது அறிவு மெய்யுணர் அறிவு. இந்த 5 புலன் வழியாக நாம் தூய்க்கின்ற இன்பங்களை எல்லாம் என்ன சொல்றோம்? சிற்றின்பங்கள். அப்ப சிற்றறிவின் அனுபவம் வெளிப்பாடு சிற்றின்பங்கள் என்றால், பேரறிவின் அனுபவத்தின் வெளிப்பாடு பேரின்பம் என்றால், அறிவின் மறுபெயர் இன்பம். அறிவின் மறுபெயர் இன்பம். அதனால் இறைவன் இன்பத்துக்கு இன்பமா இருக்குன்னு சொல்லணுமா? சுகமா இருக்கணும் போய் நீ சந்தோஷமா இருன்னு சொல்ல முடியுமா? அவன் சந்தோஷமா தானே இருக்கிறான். அதனால் இறைவன் ஆசீர்வதிக்கவில்லை. நீ சுகமாக இருக்க கடவுள் என்று தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. சரி, அடுத்த நாள் இந்த மனிதனுக்கு என்ன வேலைன்னு சொன்னார் பாருங்க. 7ஆம் நாள் இறைவன் இந்த மனுஷனுக்கு என்ன வேலைன்னு சொன்னார்? ஓய்வு நாளாக அறிவித்தார். சண்டே. So Sunday is not holiday, it is holy day. அது ஒரு தெய்வீக நாள், தெய்வத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய நாள். அப்ப 6 அறிவு பெற்ற மனிதன் 7வது நிலையிலே தெய்வத்தை சிந்திக்க வேண்டும். இதுதான் தி ஒன் அண்ட் தி ஒன்லி பர்பஸ். மேதினில் காதல் செய்வது நிம் தொழில் கண்டீர்னார் பாரதியார். உனக்கு வேலை என்ன? அன்பு செலுத்து. உனக்கு ஒரு வேலையை நான் கொடுக்கல. உணவு நீ வர்றதுக்கு முன்னாடி நான் உணவு படைச்சாச்சு. நீ வந்ததுக்கப்புறம் பசின்னு சொல்லியா நான் நெல்லை படைச்சேன்? எனக்கு தாகம் எடுக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தண்ணியை உருவாக்கினேன். எவ்ரிதிங் ப்ரொவைடட் ஆல்ரெடி. உனக்கு வேலை என்ன? அன்பு செலுத்துதல் மட்டுமே உன்னுடைய வேலை என்னார் பாரதியார். மேதினில் நிம் தொழில் காதல் செய்வது கண்டீர். அப்ப அதை மறந்த மனிதன் எப்படி இருப்பான்? சுகத்துக்கு உத்தரவாதம் இல்லை. இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி. சுகமெல்லாம் கனவுல தான் இருக்குது, கற்பனையில தான் இருக்குது. நிஜ வாழ்க்கையோ துக்கத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. நம்மால துக்கம், குடும்பத்தால துக்கம், சமூகத்தால துக்கம், அரசியல்வாதிகளாலேயோ பெரும் துக்கம். இவனை ஒழிஞ்சாதான் நான் உலகமே உருப்படும். இப்படி இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்றால், நாம பட்டா தெரியல, அடுத்தவன் படுறான்னு இல்லை. இப்போ குடிகாரன் அவன் குடிச்சு மயங்கி கிடக்கிற போது தெரியாது அவன் எந்த கோலத்துல இருக்கிறான்றதும், மக்கள் எப்படி அவனை அவமானப்படுத்துறாங்கன்றதும் அவனுக்கு தெரியாது. குடிக்காத ஒருவன், குடிப்பழக்கம் உள்ள ஒருவன் குடிக்காத நேரத்தில் இன்னொரு குடிகாரன் விழுந்து கிடக்கிற போது பார்ப்பான் இல்லையா? அப்ப அவன் படுற அவமானத்தை இவன் பார்க்கறான் இல்லையா? இதை கண்டாவது இவன் குடி விட மாட்டானா என்று ஆதங்கப்பட்டார் வள்ளுவர். அரசாமை கடையை திறந்து வச்சுக்கிட்டு தெரு தெருவா வித்துக்கிட்டு என்ன மாதிரி எவனமே இல்லைன்னு சொல்லி பெருமை பேச தெரியுது. இந்த மக்களும் ஆமா நீ தான் உலக மகா உத்தமன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்குது. எனவே பிற உயிர் படுகின்ற உணர்வு முதல்ல பார். அதை யூக உணர்வும் தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோலாம் அறிவு. அதனின் மூலம் தெய்வ நிலை இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு வேறு, சிவம் வேறு இல்லை. அப்ப அத்தனை சிக்கல்களுக்கும் எது மூலம் என்றால் திறவுகோல் இறை உணர்வு. இறை உணர்ந்தால்தான் அறநெறி தெரியும். தெய்வத்தை உணராமல் தெய்வ நீதி புரியவே புரியாது. தெய்வ நீதி புரியாமல் ஒழுக்கம் வரவே வராது. ஒழுக்கம் வராமல் துன்பம் விலகும் விலகாது. இதுக்கு யார் சாட்சி? நீங்களா நானா? இந்த உலக வரலாறே சாட்சி. இதுவரைக்கும் அந்த அத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாறும் சாட்சி. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இன்றைக்கும் பார்க்கின்ற அவலம். அப்ப இதுல இருந்து யார் கழித்துக்கிடுவது? அரசியல்வாதியா, மதவாதியா, தொழில்துறைவாதியா? யார் கழித்துக்கிடுவாங்க? நமக்கு பிரச்சனை இங்க இருந்தானே வருது.
இந்த 30 பேர்கள் இருக்கிறாங்களே, இந்த நாட்டை குத்தக்கு எடுத்துக்கிட்டு நம்ம பிரச்சனையே இவங்க தானே. அப்போ உண்மையான ஆன்மீகத்தை போதிக்க வந்த மகான் இந்த காலகட்டத்தில் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் முதல்ல இருந்தாங்க. அவங்க உணர்ந்ததை தெளிவா சொல்ல முடியல. எல்லாம் இதிகாசங்கள், கதாபாத்திரங்கள், கதைகள், சம்பவங்கள் மூலமாக பல உண்மைகளை வெளிப்படுத்தினாங்க. சாதாரணம் இல்லை இதிகாசம் எழுதுவது. ஆனா என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பக்தர்களாக மாற்றணுமே தவிர ஞானிகளாக மாற்றவில்லையே. எத்தனை பக்தர்கள், முருக பக்தன், அந்த பக்தன், இந்த பக்தன், எல்லாம் பக்தன் தான். ஞானியா? ராமனை வணங்குவதிலே பெருமை கிடையாது, நாம ராமனா மாறணும். கிருஷ்ணனை வணங்குவதில் பெருமை கிடையாது, நாம கிருஷ்ணனாக வாழணும். போருக்கு நின்றுடும் போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி மெய் ஞானம், அது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம். யுத்த களத்துல எதுக்கும் கலங்காமல் யுத்தம் செய்தது 3 பேர். மற்றவங்களும் ஒரு டென்ஷன் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. இந்த 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா சண்டை போடுறானுங்க. அதுல சண்டை போடாதாலு கிருஷ்ண பரமாத்மா, சண்டை போட்ட 2 பேர் சல்லியனும் சகதேவனும். அப்ப பாரதியார் சொல்றாரு, போருக்கு நின்றுடும் போது யுத்த காலம் எப்படி டென்ஷனா இருக்கும், அந்த இடத்துல சுகமாக சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுதான் அந்த ஞானம் என்றார். அதுதான் ஞானம். போருக்கு நின்றுடும் போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி மெய் ஞானம். எப்படி பார்க்க முடியும்? இந்த வாழ்க்கையை, இந்த உலகத்தை கண்ணா சொன்னது போல இல்லாத மேடை ஒன்றில், எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம், நாம எல்லோரும் பார்க்கின்றோம். கேள்வி நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏது ஐயா? சொல்லுங்க மதவாதிகளே, இந்த கேள்விக்கு பதில் என்ன? எல்லாம் கிளம்பிட்டீங்கல்ல, மக்களை திருத்துறோம் சொல்லி ஆளாளுக்கு டிசைன் காஸ்டியூம் போட்டுட்டு கிளம்பிட்டீங்கல்ல, கேள்விக்கு பதில் என்ன சொல்லுங்க? அதை சொன்ன வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அப்போ என்ன சொல்றார் மகர்ஷி அவர்கள் என்றால், நம்மில் இருப்பது பகுத்தறிவு, பின்னப்பட்ட அறிவு. ஆனால் இந்த அறிவு தான் அனைத்தையும் அறியக்கூடியது. ஏனென்றால் அறிவு ஒன்றே தான் 6 நிலைகளிலே வெளிப்பட்டு உன்னிடத்திலே திறவுகோலாக சாவியாக நிற்கிறது. அந்த சொர்க்கத்தின் வாசலை நீ திறக்க வேண்டும். இந்த பகுத்தறிவை கொண்டு பேரறிவின் வாசலை திறக்க வேண்டும். பிரம்மரந்தர், கேட்வே டு காட், இறைநிலையின் நுழைவாயில். அப்ப அதை நுழைவதற்கான வழி என்ன? தவம், தவம், தவம். தவம் பண்ணணும். உட்கார்ந்துட்டேன், நிக்க மாட்டேங்குது மனசு, எங்கெங்கயோ மேய பார்க்குது. சரி, எங்கெல்லாம் போகுது ஆராய்ச்சி பண்ணு, அகத்தாய் பண்ணு. எங்கெல்லாம் போகுது? பிடிச்சிருக்குது போகுது. சரி, எங்கெல்லாம் பிடிச்சிருக்குது? பணம், 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 டப்பு, டப்பு, மணி, மணி. பைத்தியமா அலையுது. சரி, இதை ஈஸியா சம்பாதிக்கிறது வழி என்ன? ஒன்று அரசியல், இல்ல கடவுள் நம்பிக்கை, இல்ல வியாபாரம், தொழில். அதுக்கு அறிவு வேணும், டெக்னாலஜி வேணும். இந்த வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் தொழில்நுட்பமும் வியாபார சாணக்கியமும் இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். அது இல்லாதவன் எப்படி சம்பாதிக்கிறது? ஒன்று சாமியார் ஆயிரு, இல்ல அரசியல்வாதி ஆயிரு. தகுதி இல்லாமலே பணத்தை கொட்டிடலாம். தகுதி இல்லாமலேயே பணத்தை கொட்டிடலாம், பதவியும் கிடைக்கும். அப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம் 4. இதை தவிர வேற என்ன கனவு வருதுங்க? இதை தவிர வேற என்ன கனவு வருது? 1000 கனவு வந்து கண்டுகிட்டு இருக்கோம். ஒரு நாளாவது தவம் செய்த மாதிரி ஒரு கனவு வந்தது உண்டா? எத்தனையோ ரீல் ஓட்டி இருக்கிறோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4-5 கனவுன்னு வச்சுட்டா கூட இது வரைக்கும் எத்தனை கனவுகளை கண்டிருப்போம்? ஒரு நாள் ஒரு முறை தவம் செய்தது போல் கனவு வந்தது உண்டா? இல்லையே.
பிறகு எப்படி இறையுணர்வு பெறுவது? அதனால் அகத்தாய்வு, அகத்தவம், தெய்வ நிலை இவை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழ்கின்ற அகன்ற நோக்க அறிவாற்றல் 6வது அறிவாகும். அப்ப 6வது அறிவின் சிறப்பு மறைபொருள் அறிவுன்னு ஏன் சொல்லுகிறோம் என்றால், எனக்குள் முதல்ல தேடி பார்க்கிறோம். உடம்பு தெரியுது, எடை போட்டு பார்க்கிறோம், அளந்து பார்க்கிறோம், அழகா பார்க்கிறோம், இல்லைன்னா கொஞ்சம் வாடகைக்கு வாங்கிக்கிறோம். ஆனால் உள்ள என்ன இருக்கு? 7 தாதுக்களால் ஆன உறுப்புகள், அதுக்குள்ள இருக்கிறது உயிர், காந்தம், அப்புறம் கொண்டு வந்த வினை பதிவுகள், ஓப்பனிங் பேலன்ஸு, ஏர்ன்டு பேலன்ஸு, 2 இருக்கு. கேஷுவல் லீவு, ஏர்ன் லீவு சொல்ற மாதிரி இங்க 2 இருக்கு. கொண்டு வந்த முன்வினை, சம்பாதித்த தன்வினை, இந்த 2ம் சேர்ந்த பின்வினையான வாழ்க்கை. இதுக்குள் ஓடுது சக்கரம். முன்வினை, தன்வினை, பின்வினை. இந்த வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே வழி என்ன? அதுக்குத்தான் 6வது அறிவு வழி. இந்த அறிவை கொண்டு அறிவின் மூலமாகிய பேரறிவை அறிந்து விட்டால், இறைவனோடு பெற்று விட்டால் என்னாகும்? அறிந்தது சிவம், மறந்தது அன்பு. அன்பு வந்து விட்டால் யாரை ஏமாத்தணும்? அரசியல்வாதிக்கு அன்பு வந்து விட்டால் லஞ்சம் வாங்குவானா, ஊழல் செய்வானா? இப்பேற்பட்ட பொறுப்பை என்னிடத்துல கொடுத்திருக்கிறான் இறைவன். நான் ஒரு அமைச்சர், நான் ஒரு பிரதம அமைச்சர், நான் ஒரு உலக தலைவர், இப்பேற்பட்ட வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான் இறைவன். இதை கொண்டு என்னுடைய மக்கள் அனைவருக்கும் நான் நல்லதை செய்வேன் என்று திரும்பிவிட்டால் கர்மரதரை போல இந்த பூமி எப்படி இருக்கும் பாருங்க. சரி, கடவுளை வைத்து நான் பிழைப்பு நடத்த மாட்டேன், இதான்ப்பா கடவுள், இதெல்லாம் சும்மா நான் வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறேன். அந்த வேடிக்கையில் ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தத்தை சொல்றேன் கேள் என்று அதற்குரிய வழியை காட்டிவிட்டால் பக்தியிலிருந்து ஞானத்துக்கு வந்துருவாங்க. இதே அன்பு வியாபாரத்தில் வந்துவிட்டால் உணவில் கலப்படம் செய்வானா? அடுத்தவன் எக்கெடு கட்டாம பரவாயில்லன்னு சொல்லி தவறு பாவத்தை செய்வானா? இல்ல தேவையில்லாத பொருட்களை உற்பத்தி பண்ணி மக்களை வாங்க வச்சு ஆசைகளை தூண்டி விட்டுட்டே இருப்பானா? எதுவும் இருக்காது. அதனால் இந்த அன்பை பெறுவது எப்படி? மிக அற்புதமான ஒரு கண்ணதாசனுடைய கவிதை. ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். நாம மால் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் மனுஷன் கட்டின மால் தானே. ஆண்டவனே ஒரு பெரிய மால் திறந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த பூமி. ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். எவ்வளவு வசதி இருந்தா பரவாயில்லப்பா, நீ ஸ்டார் ஹோட்டல் சாப்பிடு, ஆயா கடையில் சாப்பிடு, பிரச்சனை இல்லை. வயிற்றுக்கு மேல சாப்பிட்டா வாந்தி வரும், அஜீர்ணம் வரும், மலச்சிக்கல் வரும். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். சரி, வாங்க வந்தாங்க, மனுஷனுங்க தான் வருவானுங்க. எதையும் வாங்கிட்டு மனிதர் வந்தார். ஒரே அல்லோல கொல்ல மார்க்கெட்ல. சரி, பிசினஸ் முடிஞ்சது. இப்ப ஆண்டவன் ஸ்டாக் டெக்கிங் எடுக்கிறார். எந்தெந்த பொருள் எவ்வளவு வித்திருக்குன்னு ஸ்டாக் டெக்கிங். பல பொருள் இருந்த இடமே தெரியல, எல்லாம் டோட்டல் காலி. சில பொருள் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஒரே ஒரு பொருள் மட்டும் சீண்டுவதற்கு ஆள் இல்லாமல் வைத்தது வைத்தபடி அப்படியே இருந்தது. ஒரு பயம் அதை திரும்பி கூட பார்க்கலையா. அது என்ன பொருள் அப்படின்னு ஆண்டவன் பக்கத்துல போய் பார்க்கலாம். எதையும் வாங்கிட மனிதர் வந்தார். விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. முடிச்சுட்டார் பாட்டு. அன்புக்கு விலை என்ன? இதயம். இதயம் என்பது என்ன? இறைநிலை.
அப்ப இறை உணர்ந்தால் அன்பு மலரும். அன்பு மலர்ந்தால் நான் மட்டும் வாழ்ந்தா போதுமா? எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்டு அப்படி என்ன வேலைங்க? உலகமே சொர்க்குலோகம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு தந்த ஒரு அற்புதமான கருவி 6ஆம் அறிவு. இதன் மூலமும் முடிவும் பேரறிவு. மூலத்திலிருந்து வந்தாச்சு, முடிவுக்கு போக வேண்டாமா? தடம் மாறி இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தா எப்பத்தான் மேலே ஏறுவது? ஆமை மலை ஏறுவதான்னு கேலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமையும் மலை ஏறலாம், ஆமை கூட மலை ஏறும். எப்போ? நேர் பாதையில் நேரா ஏறிச்சு வச்சுக்கோங்க, ஆமை கூட மலையின் உச்சியை அடைந்து விடும். சுத்திட்டே இருந்தா உயிரா இருந்தாலும் போய் சேர முடியாது. அப்புறம் ஆமை எப்படி போய் சேரும்? அந்த நேர் வழிதான் மனவளக்கலை, வேதாத்திரியம். ஸோ இந்த நேர்வழியில் பயணித்தால் இந்த ஒரு பிறவியிலேயே அறிவை அறிந்திடலாம், அன்பில் நினைந்திடலாம், வாழ்க்கை வாழ்ந்திடலாம். அதுக்கு பேர் தாங்க வாழ்தல்னு பேர், இல்லைன்னா இருத்தல்னு பேர். வாழ்தல் வேறு, இருத்தல் வேறு. எக்ஸிஸ்டிங் பீயிங் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கல் இருக்கு, மண் இருக்கு. மனுஷன் இருக்கலாமா? மனுஷன் வாழணும். எப்படி வாழ்வது? ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். அப்படி அற்புதமான வாழ்க்கை நமக்கு அறிவில் தந்த வேதத்திரி மகிழ்ச்சி அவர்கள் கடைசியா முத்தாய்ப்பாக ஒரு உலக மகா மந்திரமாக தந்த ஒரு சொல், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாய்ப்பளித்த அனைவருக்கும், செவிமதி மடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய இந்த கவியின் விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். ஐயாவை வாழ்த்துவோம். திரைநிலைக்கு வந்து இன்றைக்கு நமக்காக ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து இருக்கும் பாடலுக்கு அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாற்றிய பாடல் பாட அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சேஷாச்சலம் ஐயா அவர்களையும், உலகநல வாழ்த்து பாட அருள்நெறி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தொழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல்,
நிலவெளியில் விழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதியுயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மதியுயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உலகரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்து இருந்து நம்மை இந்த நிலைவான பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி இங்கே நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.